சென்னை வேளச்சேரி பகுதியில் கட்டுமானத் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஆர்பிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் உரிமையாளர் இன்ஜினியர் நடராஜன் அவர்கள் இந்நிறுவனத்தின் சிறப்பினை குறித்து விளக்குகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இந்த துறைக்கு எப்போ வந்தீங்க? இந்த துறைக்கு வரதுக்கு முக்கிய காரணம் என்ன? அது சார், எனக்கு பேசிக்காக சின்ன வயசுலேருந்தே சிவில் தான் ஃபீல்டு தான் ரொம்ப பிடிக்கும். நான் படித்தது பிஇ சிவில் தான். சிவில் முடிச்சுட்டு ஒரு 6 இயர்ஸ் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணோம் கம்பெனி, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. சிவில் மேலே அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு வரதுக்கு என்ன காரணம்? சின்ன வயசுலேருந்து வரும்போது அந்த பில்டிங்கு ஜேசிபி ஓடுறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. நான் காலேஜ் பிஇ சிவில் சவிதா யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே ஒரு 6 இயர்ஸ் கிட்ட ஒரு 4-5 கம்பெனியில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2019 கம்பெனி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இப்போது ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போயிட்டுருக்குது எங்களுக்கு. ஆமாம். ஸோ படித்து முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கேதர் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாம் சார். நம்மளுடைய கம்பெனியில் என்னென்ன செயல்பாடுகள், ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன? நம்ம மேஜராக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் சிவில் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் இன்டீரியர் கான்ட்ராக்டர்ஸ் ஒரு 150+ ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 60,000 ஸ்கொயர் ஃபீட் முடிச்சிருக்கோம். இப்போ ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. 20 ப்ராஜெக்ட்ஸ் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. 10 இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு இப்போ ஆன்கோயிங்கில். ஒரு 5 வருடத்தில் கிட்டத்தட்ட 150 ப்ராஜெக்ட்ஸ்னு போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தெரியுது. எப்படி உங்களால் முடிஞ்சது? எஸ் சார், டீம் தான் சார். நான் ஒரு ஆள் இல்லை, டீமும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தோம். பொதுவாக இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த முதல் ப்ராஜெக்ட் அது எப்படி கிடைச்சிது? அது கிடைக்கும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்தது? முதல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான். ஜஸ்ட் ஒரு லேபர் கான்ட்ராக்ட் ஒர்க் தான். என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா வந்தது. பட் இருந்தாலும் வர வாய்ப்பு விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால அதை எடுத்து பண்ணோம். அப்புறம் அது கரெக்டாக நல்லா முடிக்க அடுத்தடுத்த ரெஃபரன்ஸு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது நமக்கு. ஓகே, நம்மளுடைய நிறுவனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் டிசைனிங்லேருந்து அப்ரூவல் எல்லாமே பண்ணிவிடும். இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்ற பட்சத்தில் பேங்கிங்காக தனியாக அவங்க போயிட்டு லோன் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. அப்ரூவல் அவங்க தனியாக வெளியே இன்னொரு வெண்டார் வச்சு போக தேவையில்லை. தென் டிசைனிங்காக வெளியே அவங்க போக தேவையில்லை. டிசைனிங் நாங்களே இன்னஹவுஸில் ஆர்கிடெக்ட் வச்சுருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் பிளானு, 3D எலிவேஷனு எல்லாமே நாங்களே போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அப்ரூவலும் நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம். பேங்கிங் அவங்க எந்த பேங்க்கில் கேட்டாலும் பேங்கிங்லேயும் டைப் இருக்குது. எல்லா பேங்க்லையுமே நாங்கள் லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே அதுவும் முடிச்சு கொடுத்துருவோம். தென் போர்வெல், இபி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக எதுக்குமே அவங்க வெளியே போக தேவையில்லை. இன்டீரியர் எங்கள்கிட்டயே ஃபேக்ட்ரியும் இருக்குது. ஸோ இன்டீரியரும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் சோலார் வேணும், லிஃப்ட் வேண்டும், ஜென்ரேட்டரு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக என் ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும். மீதி இருக்க எல்லா வெண்டாஸுமே நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். ஒரு இடத்த மட்டும் கொடுத்துட்டா போதும், நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இது ஆக்சுவலி கேட்குறதுக்கே புதுசாக இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம். இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஓவராலாக நடக்கிறது இப்போ தான் பார்க்குறேன். இது இல்லை சார், ஏன்னா கிளைண்ட் இப்போ வராங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தராங்கன்னா அவங்களால ஒவ்வொரு மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ண முடியாது. மறுபடியும் நான் ஒரு பேங்கிங்காக இல்லை ஒரு அப்ரூவலுக்காக எல்லாத்துக்குமே அவங்கள வெளியே நம்ம போக விட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே A to Z நாங்கள் அது எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது
நார்மலாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போதே ஒரு பெரிய பில் வரும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து இன்னும் பில்லு பெருசாகுமே, அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க? இல்லை சார், எஸ்டிமேஷன் வந்து ப்ரியாராகவே ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் கிளைண்ட்ஸுக்கு. வந்து இதுதான் எஸ்டிமேஷன். ஒரு சில ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% முன்ன பின்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேஷன் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவோமே. ஒர்க்கு முடிச்சுட்டு இவ்வளோ எஸ்டிமேஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாராக பட்ஜெட்டை இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், இந்த பட்ஜெட் தான் சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் கிளைண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறது. இப்போ மெயினாக வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்குறது என்ன ரேட்டுன்னு தான் கேட்பாங்க. ஆமாம். உங்களுடைய காஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார். இப்போ நாங்கள் கரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்குது 2350 rupees per square feet பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிளைண்ட் வந்து என்கொயரி பண்ணும்போதே கம்ப்ளீட்டாக எங்களோட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் நாங்கள் பண்ணுறோம், ப்ராடக்ட்ஸ் என்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே அதை பார்த்துறாங்களே அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ரேட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அப்ரூவல் சார்ஜஸ் கிளைண்ட் வாங்குறது மீதி அது எல்லாமே அடிஷ்னலாக தான், அது தனியாக தான் வரும். பட் நீங்கள் ஆரம்பத்திலே பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ டோட்டலாக ஓவரால் ஆகிடும்னு ஆரம்பத்திலே சொல்லிடுவீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவோம். ஒரு ஃப்ளோர் பிளான் போட்ட உடனே எக்ஸாக்ட் பட்ஜெட் வந்து சொல்லிவிடுவோம், இதுதான் பட்ஜெட் சொல்லிட்டு. ஸோ அதே ஃப்ளோர் பிளான் தான் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பட்ஜெட் வந்து மாறாது. பட் ஃப்ளோர் பிளானில் வந்து ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க எக்ஸிக்யூஷன் பண்ணும்போதுனா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹை ஆகலாம், இல்லைனா லோ ஆகலாம். அதை ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் தெரியும். ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட 150 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு, உங்களுடைய கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், இதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களா? சார், நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதுக்கப்புறமா செங்கல்பட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், அதுக்கப்புறம் திருச்சி, பெரம்பலூர், தென் வந்து பார்த்திங்கன்னா கடலூர், அதுக்கப்புறம் வத்தலகுண்டு, மதுரை, இன்னும் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிட்டு? ஆமாம் சார், தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஸோ எல்லாம் அங்கெல்லாம் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தான் இந்த 150+ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இன்டீரியர் எல்லாமே சேர்த்து. இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலம், தஞ்சாவூர், ஆந்திரா நகரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தென் சென்னை, இதில் போயிட்டுருக்கு. அரௌண்ட் ஒரு 30+ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் சேர்த்து. ஆர்பிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து செஞ்சு கொடுத்த டோட்டல் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபைங் ஆன்சர் சார்? நல்லா இருந்தது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவாலிட்டி பற்றி? குவாலிட்டி எப்படின்னா அவங்க ஒர்க்குக்கு தகுந்தாப்புல எல்லா நம்ம குவாலிட்டி நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் குயிக்காக கரெக்ட் டைமுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, அதுதான் முக்கியம். இதில் என்னென்னா ஒரு வீடு கட்டுறது எப்படின்னா ஒரு கனவு வீடு கட்டுறது. சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வீடுன்றது ஒரு கனவாக தான் இருக்கும். அதை வந்து எல்லாருமே குயிக்காக முடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. கையில் காசு சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு காசு இருக்காது. இருக்கிற காசை கரெக்டாக செலவு பண்ணணும், அந்த டைமுக்குள்ளே எல்லா வீட்டையும் கட்டி முடிக்கணும். இதெல்லாம் யோசித்து தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஆள்கிட்ட கொடுக்க அந்த வேலையை ஒரு இடத்துட்டு கொடுக்குறப்போ அவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். அந்த வகையில் அவங்களுக்கு குட்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர், இந்த இன்டீரியர் அப்படின்ற போர்ஷன் வரும்போது ஒரு வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது வீட்டோட சோல் வந்து இன்டீரியர் தான் அப்படின்ற மாதிரி. என்னதான் வீடு அழகாக கட்டினாலும் உள்ளே அதை எடுத்து கொடுக்கறது வந்து இன்டீரியர் ஒர்க்கு தான். ஸோ அதை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வராங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கிட்ட உங்களுடைய அணுகுமுறை எப்படி, என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? சார், ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து நம்மள்ட்ட வராங்க பட்சத்தில் அவங்களோட லேண்டு என்ன சைஸு, தென் அவங்களோட அந்த லேண்டில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட், அவங்களுக்கு என்ன சைஸில் வீடு வேணும், எத்தனை பெட்ரூம்ஸ் வேணும், அது எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் பிளான் வந்து போட ஆரம்பிச்சிடும். ஃப்ளோர் பிளான் போட்டு கிளைண்ட்டுக்கு வந்து அதை கொடுத்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ் டிசைன் ஒர்க்கு, 3D எலிவேஷன். தென் 3D எலிவேஷன்
போட்ட பிறகு அவங்க வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வாக் த்ரூ வீடியோவே கொடுத்துருவோம். இன்டீரியரோட சேர்த்து வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முடியறதுக்கு முன்னாடியே பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்துட்டாங்கன்னா கிளைண்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், இதை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வீடு கட்டி முடிச்சிட்ட பிறகு ஒரு விஷயங்கள் பண்ணிட்ட பிறகு ஐயோ இது நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா காஸ்ட் வைஸ் அது அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடும், ஒர்க்மேன்ஷிப்பும் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டே டிசைனில் வந்து கம்ப்ளீட்டாக காட்டிடுவோம், இந்த டைல்ஸ் போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் வீடு, இந்த பெயிண்ட் அடிச்சிங்கன்னா இப்படி இருக்கும், இங்கே வார்ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டிசைனில் காட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா எக்ஸிக்யூஷன் பண்ணுற போது அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் கிளைண்ட்டுக்கு. ஸோ டிசைன் சார்ஜஸும் மற்றபடி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், எதுவுமே அடிஷ்னலாக வராது இதில். Hardware infrastructure. So Nagarjun approached me for doing this project at my home. நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரெகுலர் ஃபாலோஅப்ல என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அத்தனையும் முகம் சுழிக்காமல் முகம் சுழிக்காமல் சிரித்த முகத்துடன் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் திருப்பி செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. முடிச்சோம் அவரும் அவர் டீமும் ரொம்ப நல்லா பண்றாங்க. ஒரு சின்ன குறைகள் இருக்குதான் செய்யும். We cannot expect 100% correct for everything. So wherever there is a lacuna, he is ready to correct it. அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு இது. மேலும் நிறைய பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து போகணும். அவருக்காக வேற ஒரு வீட்டுல இருந்து நான் போய் பார்த்து அதை இங்கே பண்ண சொல்லியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'm not interested in it to spend that much money, but our new site la our product kaamchona immediately said okay execute பண்ணுங்க because what he has done is very fantastic. இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் புதுசாக நிறைய வந்துகிட்டே இருக்குது கட்டுமான துறையில். அதுக்கேற்ற மாதிரி எப்படி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே கனெக்டடாக இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருது எல்லாமே R&D பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் டிசைன் ஒர்க் பண்ணும்போது இல்லை ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டோ இல்லை இந்த மெட்டீரியல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட சஜஷன்ஸ் கொடுப்போம். இல்லை கிளைண்ட் ஏதாவது பார்த்துட்டு எங்களுக்கு சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து எப்படி இருக்குது ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போடுவோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போர்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த குவாலிட்டியை பற்றி நிறையா இருக்கும். வயர் கட் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்சாண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆமாம். உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரெட் பிரிக் தான் யூஸ் பண்ணுறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் அண்ட் பி சாண்ட் வந்து பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல்ஸ் எல்லாமே FE 550 கிரேடில் ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் வந்துடும். ஒயர்ஸ் சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அண்ட் ஆங்கர் ரோமா இது பிராண்டில் வரும். சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா JSW ராம்கோ பிராண்ட் வரும். ஸோ இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு காட்டும்போதே டீட்டெயிலாக இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். தென் ஆன் சைட்டுக்கு வரும்போது அதே தான் சேம் தான் அங்கே யூஸ் பண்ணுவோம், அதில் எதுவுமே மாறாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேட்டை பார்க்காம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக பாருங்கள். இன்னொரு கம்பெனியில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம், இல்லை இன்னொருத்தங்க வேறு என்ன யூஸ் பண்ணுறாங்க அதை பாருங்கள். 2100க்கு பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணாமல் மெட்டீரியல்ஸும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க்கு, என்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை செக் பண்ணினாலே எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்துட்டு டீட்டெயில்டாக புரிஞ்சிடும் எதனால் இவ்வளோ வேரி ஆகுது அப்படின்ற மாதிரி. இந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் நிறைய பேர் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய இன்ஜினியர்ஸ் வராங்க, இன்ஜினியர்ஸ் இல்லாதவங்களும் வராங்க. ஆமாம். அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
புதுசாக இப்போ துறைக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுக்கிறீங்க, ப்ராஜெக்ட் வந்து எப்படி நல்லா முடிச்சு கொடுத்துட்டு கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்ற இதை பாருங்கள். மணி வந்து செகண்டரி தான், கிளைண்ட் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லாமே பண்ணி கொடுங்க. அதேமாதிரி இப்போ புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டீரியல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாமே பார்த்துட்டு கொடுங்க. ஸோ அடுத்த 5 ஆண்டு கால திட்டம் என்ன உங்களுடைய திட்டம்? ஸோ அடுத்த 5 ஆண்டு காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு டெவலப்பர் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய வில்லாஸு, அதுக்கப்புறமா அப்பார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் ஃபியூச்சர்ஸில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதை நோக்கி போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கும் உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? ஆஃப்டர் கம்ப்ளீஷன் அதனுடைய அந்த கேரண்டி இதெல்லாம் எப்படி? சார் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 30 years ஸ்ட்ரக்சரல் வாரண்டி கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகும் எங்களுக்கும் கிளைண்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கனால தான் அடுத்தடுத்து அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு எல்லாருக்குமே எங்களை ரெஃபர் பண்ணுறாங்க. நாங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கிறது காரணம் என் கிளைண்ட்ஸு கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு இளம் தொழிலதிபராகவும் ஒரு இன்ஜினியராகவும் நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக சார், இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வீடு கட்டுவீங்க. கனவு வீடு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரே கான்ட்ராக்டராக இவர் தான் எனக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு இல்லாமல் ஒரு 4-5 கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ரேட்டு எல்லாமே வாங்கி கம்பேர் பண்ணுங்கள். அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் போய் பாருங்கள். தென் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் டெசிஷன் எடுத்துகிட்ட பிறகு ஐயோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்றத நினைக்கிறத விட முன்னாடியே நீங்கள் இதெல்லாமே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கனவு வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார்.